அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்றைய கல்வாரி பயணத்தின் பிற்பகல் தியானத்தில் நாம் நிலையம் 7 மற்றும் 8 ஆழமாக சிந்திக்கின்றோம். சிலுவையின் கனமான பாரத்தை சுமந்தபடி இயேசு மீண்டும் தடுமாறி விழுகிறார். அவர் ஏற்கனவே காயமடைந்துள்ளார், சோர்வடைந்துள்ளார். ஆனால் பயணம் இன்னும் முடியவில்லை. இந்த தருணம் நமக்கு மிகவும் நெருக்கமானது. ஏனெனில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பலமுறை விழுகிறோம். நாம் தவறுகள் செய்கிறோம். மீண்டும் மீண்டும் அதே பிழைகளை செய்கிறோம். பல நேரங்களில் நம்பிக்கை இழக்கிறோம். இனி நான் முடியாது என்று நினைக்கும் தருணங்கள் உண்டு. ஆனால் இயேசு விழுந்த இடத்திலேயே நிற்கவில்லை. அவர் மீண்டும் எழுந்தார். அவரின் விழுதல் தோல்வி அல்ல, அவரின் எழுதல் தான் வெற்றி. இன்று நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் எத்தனை முறை விழுந்திருக்கிறோம், எத்தனை முறை முயற்சியை கைவிட்டிருக்கிறோம். இயேசு நமக்கு சொல்லும் செய்தி, விழுந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எழுந்திரு. ஆண்டவரே, நாம் விழும் ஒவ்வொரு தருணத்திலும் மீண்டும் எழுந்திட தைரியத்தை தாரும். இயேசு தனது வேதனையின் நடுவிலும் அவரை பின்தொடர்ந்து அழும் பெண்களை பார்க்கிறார். அவர்கள் அவருக்காக அழுகின்றனர். அவரது துன்பத்தை பார்த்து மனமுடைகின்றது. ஆனால் அந்த தருணத்தில் கூட இயேசு அவர்களை நோக்கி பேசுகிறார். என்னை பற்றி அழாதீர்கள், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அழுங்கள். இது ஒரு ஆழமான செய்தி. இயேசு தனது துன்பத்தில் கூட மற்றவர்களின் வாழ்க்கையை நினைக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் நம்முடைய துன்பத்தில் மட்டுமே கவனம் செலுத்துகிறோமா, அல்லது மற்றவர்களின் வழியையும் பார்க்கிறோமா? நம் குடும்பத்தில், நம் நண்பர்களில், நம் சுற்றத்தில் எத்தனை பேர் அமைதியாக துன்பப்படுகிறார்கள்? அவர்களுக்கு நம்முடைய அன்பு, ஒரு வார்த்தை, ஒரு உதவி, ஒரு ஜெபம் தேவைப்படுகிறது. சில நேரங்களில் ஒரு மனிதனுக்கு தேவையான பெரிய உதவி அல்ல, ஒரு சிறிய அக்கறை மட்டுமே. ஆண்டவரே, நாம் எங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களின் வழியை காணும் கண்களை தாரும். அவர்களுக்கு அன்பு காட்டும் இதயத்தை தாரும். நிலையம் 7 மற்றும் 8 நமக்கு 2 முக்கியமான பாடங்களை கற்பிக்கின்றன. விழுந்தாலும் எழுந்திட வேண்டும். துன்பத்தில் கூட மற்றவர்களை நினைக்க வேண்டும். இன்று நாம் நம்மை கேட்கலாம், நான் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கிறேனா? நான் மற்றவர்களின் துன்பத்தை உணர்கிறேனா? நான் கருணையுடன் வாழ்கின்றேனா? அன்பின் ஆண்டவரே, நீங்கள் விழுந்தும் எழுந்தீர். நீங்கள் துன்பத்திலும் அன்பு காட்டினீர். எங்களுக்கும் அந்த வலிமையை தாரும். எங்களுக்கும் அந்த கருணையை தாரும். நாம் விழும்போது எழுந்திடவும், நாம் வாழும்போது அன்பு செய்யவும் கற்றுக் கொடுங்கள். எங்கள் வாழ்க்கை உங்கள் அன்பின் சாட்சியாக இருக்கட்டும். ஆமென்.